பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் டேட்டா பிஸ்னஸ் பண்ணுறவங்க இனிஷியலாக நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. வெல்கம் டு ரியாலிட்டி பேசும் எபிசோட். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா B2C ஆப்பை தான் பில்ட் பண்ணி எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி அதை லான்ச் பண்ணி சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நான் வந்து என்னோட 9 hours 12 hours 8 hours ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 2 hours கஸ்டமர்ஸ்ட்டு பேசலாம், 2 hours வந்து என்கொயரிஸ் ரிப்ளை பண்ணலாம், ரிமைனிங் ஹவர்ஸ் டெவலப்மெண்ட் வச்சுக்கலாம், அப்புறம் பக் ஃபிக்ஸிங் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இனிஷியலாகவே நீங்கள் B2C பண்ணுறீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேலரி அவங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட கேட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சேலரியாக கொடுங்க. அப்போ தான் டெஃபினட்டாக அவங்க கூட இருப்பாங்க. ஸோ இனிஷியலாகவே இது பிளான் பண்ணி நீங்கள் உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டோ எம்ப்ளாயோ யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க. அப்போ தான் அதை ஸ்கேல் பண்ண முடியும். நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. இது தெரிஞ்சுக்க எனக்கு 2 to 3 months ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இது எல்லாத்தையும் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தேன். ஸோ இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஃபாலோ சப்ஸ்கிரைப் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க.